உத்தரா ஏன் அழணும்? அழறதுக்கு உங்க வீட்டு ஆளுங்களுக்கு காரணம் ஏதாச்சும் வேணுமா என்ன? அது சரி, யாரோட செல்போனுக்கும் லைன் கிடைக்கலையே. அது என்ன ப்ராப்ளமோ எனக்கு என்னங்க தெரியும். ஏங்க அப்படி ஏதாச்சும் இருந்தா இந்நேரத்துக்கு உங்களுக்கு மறுபடியும் போன் வந்திருக்கும்ல. எதுக்கும் நான் மட்டுமாவது போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அதான் அங்க யாருமே இல்லையே, பூட்டின வீட்டை போய் பார்த்துட்டு திரும்ப வரதுக்கா? அப்படியே தேடுறதா இருந்தாலும் இந்த சென்னையிலேயே தேடுங்க, பிரயோஜனமாவது இருக்கும். ஆமா, அதெல்லாம் சரி. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அங்க பக்கத்துல ராணி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நான் இப்பதான் போன் பண்ணி பேசினேன். அவங்க தான் சொன்னாங்க. அவங்க நம்பர்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு அப்பப்ப போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு இரு. ஆனா எங்க அம்மா அண்ணிக்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உன்னால முடியாது. ஏங்க இப்ப திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க? போங்க போய் வேலையை பாருங்க. அம்மா, என் Dress இல்லவே இல்ல பீரோல. உங்களை வெச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. வரேன், வந்து எடுத்து கொடுக்கறேன். புக்கெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோ. வா. இந்தம்மா பழம், வாங்கிக்கமா. வாங்கிக்கமா. என்னால முடியல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாமா? சரிங்க. குழந்தை வாங்கிக்க. என்ன குழந்தைக்கு உடம்பு சுடுற மாதிரி இருக்கு? நல்ல ஜுரம் அடிக்குதே. என்ன ஜுரம் அடிக்குதா? அத்தை கொண்டா, என்ன அத்தை? குடு. வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வா தம்பி, இங்க ஆஸ்பத்திரி எங்க இருக்குப்பா? இப்படியே நேரா போய் ரைட் சைடு திரும்புங்க. நன்றிப்பா. அம்மா, அம்மா. யாரு? என் பிள்ளை கிடைச்சிட்டானா? இன்னும் கிடைக்கலம்மா. ஏன், என்னாச்சு? அம்மா, ஊரா சுத்தினதுல கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. அதான் அண்ணன் 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சாரு. டேய், பணம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். இது வரைக்கும் கொடுத்த காசுக்கு நீங்க எல்லாம் என்னடா பண்ணீங்க? ஊரா போவோம், லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குவோம், தண்ணி அடிப்போம், நல்லா பொழுதுபோக்குவோம். அப்புறம் அடுத்த ஊருக்கு போவோம், அங்கேயும் இதுதான் பண்ணுவோம். தேடுங்கன்னு வேலை கொடுத்தா என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? அம்மா, என்ன நடந்ததோ அதுதாம்மா சொன்னேன். ஏண்டா, உங்ககிட்ட இவ்வளவு முக்கியமான வேலையை கொடுத்தா நீ இவ்வளவு திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்கிற? ஐயா, நான் என்ன நடந்ததோ அதான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இத கொஞ்சம் பாருங்கய்யா. இவன் வேற துரப்பாண்டிய தேடுன்னு அவனை நான் எங்கடா போய் தேட? என்னென்ன சொல்ற? அடே, துரப்பாண்டி தொலைச்சதே நான் தான். அவனை நான் எங்கடா போய் தேட? அவனை என்னடா பண்ண? அந்த கிறுக்கன் துரப்பாண்டி கிட்ட போய் உன்னோட உண்மையான அம்மாவையும் அப்பாவையும் என் கூட வந்தா காமிப்பேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு லாரி ஏத்தி உட்கார வச்சு அவனை அனுப்பிச்சிட்டேன். அந்த லாரி தமிழ்நாடு பூரா சுத்தி வர்ற லாரி.
இந்நேரம் அவன் எந்த ஊர்ல இறங்கி எங்க தெரு தெருவா சுத்துறான்னு எவனுக்கு தெரியும்? டேய், என்ன காரியம்டா பண்ணிருக்கீங்க? இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? இந்தா இத மாப்பிள்ளைகிட்ட எடுத்துட்டு போய் கொடு. எங்க மாப்பிள்ளை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். போ. சரிங்கம்மா. நாகு துரப்பாண்டி இப்படியே நிறுத்திக்கங்க. சின்ன படம் பார்த்து. அவரை பார்க்க ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் கொண்டு வந்து கட்டிடுவாரு. அக்கவுண்ட் செக்ஷன்ல போய் சொல்லிடுங்க. ஓகேவா? மெதுவா. பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டாக்டர் இமிடியேட்டா பார்க்கணும். பேர் என்ன சார்? சின்ன பொண்ணு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கூப்பிடுவாங்க. தேங்க் யூ. வா, மெதுவா. அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ப்ளீஸ், டாக்டர் பார்த்துடலாம். அம்மா, என்னால முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. டாக்டர் பார்த்தா எல்லாமே சரியாயிடும். இல்லங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. டாக்டர் இப்ப பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் தான் டாக்டர். மேடம், உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. போங்க. தேங்க் யூ. வா, டாக்டர் போய் பார்க்கலாம். வா, மெதுவா. மெதுவா போ. வணக்கம் டாக்டர். வாங்க, உட்காருங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, என்னாச்சு? ரொம்ப வலியா இருக்கு டாக்டர். காலில இருந்து வலியால துடிச்சிட்டு இருக்கா டாக்டர். சரிங்க. அப்படியா? செக் பண்ணிடலாம். வாமா, மெதுவா வாமா, பயப்படாத. கை பிடிச்சுக்கோ. மெதுவா வா. மெதுவா இதுல ஏறிப்படுமா? வாமா, உட்காரு. வா, பாத்து மெதுவா. மெதுவாமா, பாத்து உட்காரு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நேரங்கள்ல வழக்கமா வர வலிதான் ஊம வலின்னு இதை சொல்வாங்க. சில நேரங்கள்ல சூட்ல கூட இந்த வலி வரலாம். டாக்டர், டெலிவரி எப்போ? இன்னும் 2-3 நாள் ஆயிடும். நீங்க ஒண்ணு செய்யுங்களேன், இப்பவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க. சும்மா வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலைய வேண்டான்னு பாக்குறேன். டாக்டர், மத்தபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டெலிவரி ஆக போற நேரத்துல தேவையில்லாம உங்களுக்கு அலைச்சல் வேண்டாமே, அதுக்கு தான் சொன்னேன். தட்ஸ் ஆல். பயப்பட ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் மெடிசின்ஸ் எழுதி தர வேண்டியிருக்கு. கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? மெதுவா போங்க. வா, மெதுவா. நீங்க உட்காந்துட்டு வந்துடுறேன். சரிங்க. உட்காருங்க. இங்க பாருங்க ராஜதுரை, உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப லேட்டா கன்சீவ் ஆனதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. டாக்டர், பயப்படாதீங்க ராஜதுரை, நீங்க மனசை திடப்படுத்திக்கங்க. என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. இல்ல, நான் ஏற்கனவே சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஏஜ் வேற கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப செக்அப் பண்ணி பார்த்ததுல வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. பேபியோட பொசிஷனும் திரும்பி இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு.
டாக்டர் அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? பேபியோட பொசிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஒருவேளை தாய் அல்லது சேய் அப்படி கூட ஆகலாம். டாக்டர் நீங்களே இப்படி ஃபீல் பண்ணா எப்படி ராஜதுரை? அப்புறம் அவங்களுக்கு யார் தைரியம் சொல்றது? நீங்க முதல்ல தைரியமா இருங்க. டாக்டர் வேற எதுவும் பண்ண முடியாதா? அதுக்காக தான் இமீடியட்டா அட்மிட் பண்ண சொன்னேன். தைரியமா இருங்க ராஜதுரை, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அட்மிஷன் போட சொல்லிடுறேன். சரிங்களா? தேங்க் யூ டாக்டர். ஓகே. என்னங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, டாக்டர் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மெடிசன் செய்து கொடுத்துருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, சரியா? சரி. என்னோட ராசி நல்ல ராசி, எனக்கு இருக்கு எப்பவுமே அத்தையோட ஆசி. அத்தை பையனை நான் தானே தொலைச்சேன், அவனை தொலைச்சதுனால எனக்கு வந்தது லாபம். லாபத்துல வந்ததோ ராசி. ஏய் வாடா வாடா வாடா, ஏன் மாமியார போய் பாத்தியா? அவ பணம் கொடுத்தா? பாத்துங்க, கொடுத்தாங்கண்ணா. எர்ரா உள்ள வச்சுக்கிட்டு அடே, என் பேரை சொன்னே அத்தை பணம் கொடுத்துருப்பா. ஏன்னா என்ன கண்டா அவளுக்கு ஒரு பயம் இருக்கு, மரியாதை இருக்கு. ஏன்னா அவ வீட்டு மருமகள்ல. இப்படியே அவகிட்ட நிறைய பணத்தை கறந்துடணும்டா. கரெக்டா சொன்னீங்க மாப்ள. என்னடா என் மாமியா கிழவி மாதிரியே பேசுற? என்ன மிமிக்? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். அத இந்தாங்க பணம். அத எனக்கு பணம் வேணும். அத அப்படி பார்க்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அத்தை, நான் தெரியாம பண்ணிட்டேன். இந்தாங்க பணம், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்னடா எவ்வளவெல்லாம் பண்ணிருப்பேன். சாதாரண என்னால வழி தாங்க முடியல. ஐயோ அத்தை அத்தை அத்தை, உங்களை அத்தை மாதிரி நினைக்க. ஐயோ அடிக்காதீங்கடா, வலிக்குதுடா. உங்களை கண்கிட்ட தெய்வமாக நினைக்க. அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்க. அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. அத்தை அத்தை அத்தை, அங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஏழுக்கும் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. என்னால வழி தாங்க முடியல. நீ எப்பவுமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்ப, இப்பவும் அதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னால வழி தாங்க முடியுது, சொல்லு மாமா. டேய் டேய் நிறுத்துங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஆம்பளையோட வழி ஆம்பளைக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க, அதை கரெக்டா நிரூபிச்சிட்ட மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா, உன் உடம்பு சைஸ் மாதிரியே உன் மனசும் பெரிய சைஸ் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. டேய் என்னடா ரவுடிங்க நீங்கெல்லாம், இப்படியா கத்த விட்டு அடிப்பீங்க? ஒரு துளி கூட சத்தம் வராம அடிச்சுக்கிட்டே இருங்கடா. ஐயோ மாமா, மாமா வேற மாமா, ஐயோ மாமா, மாமா வேற மாமா. ஐயோ என்னது இது? டேய் டேய், ஏன்டா மாமா வலிக்கிறீங்க? அட காலையில காலையிலடா. ஐயோ மாமா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? மாமா வலிக்கிறாங்களே. அம்மா அம்மா, ஏன் மாமா வலிக்கிறாங்க? அம்மா அடிக்க வேணாம் சொல்லுமா. ஐயோ அப்பா, மாமா ஏன் அடிக்கிறாங்க? ஐயோ மாமா, என்ன மாமா பண்ணீங்க? அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இப்படி நிக்கிறீங்க? மாமாவை அடிக்க வேணாம் சொல்லுங்கம்மா. எனக்கு தாலி பிச்சு கொடுமா. ஏய் நிறுத்துங்கடா.
நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. போங்கடா. போங்கடா. தாடி பசங்களா ஐயோ என்ன மாமா இது ஏன் மாமா என்னாச்சு மாமா என்னாச்சு மாமா ரமாமணி மாப்பிள, என் பொண்ணுக்காக தான் நான் உங்களை சும்மா விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் சத்தம் போடுறதுக்கு வாய் இருக்காது. சாப்பாட்டுல விஷம் வச்சு சத்தம் இல்லாம கொண்டுடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ மாமா, அம்மாக்கு இவ்ளோ கோபம் வர மாதிரி என்ன மாமா தப்பு பண்ணீங்க? உங்க அப்பா என்னமோ சோத்துல விஷத்தை வச்சு என்ன கொன்றுவாவே. அப்படி வச்சா நான் செத்து போயிருவேன். நான் செத்தா நீ தாண்டி விதவையாவேன். மாறி துடிச்சவனுக்கு தூக்கு வேணையும் பஞ்சு மெத்த. அப்படி சொல்லாதீங்க மாமா. அச்சச்சோ. இங்க பாரு எப்படி எல்லாம் மூச்சு குத்திருக்காரு. இங்க பாரு, இங்க பாரு. என்னடி சோறா போடுறாங்க, சம்பளம் போட்டு உட்காந்துருக்கிற என்ன தூக்கி விடுற. சரி வாங்க மாமா, வாங்க வாங்க மெதுவா. உனக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு தாண்டி அந்த தாலி என்ன காப்பாத்தி இருக்கு. உயிர் போற நேரத்துல என்ன காப்பாத்தின பாத்தியா? அது தாண்டி தாலி பாக்கியா. என்னடி ஒரு கால் வரமாட்டேங்குது. பாத்து மாமா பாத்து மாமா, சட்டை ரொம்ப கிழிச்சு போச்சு மாமா. நீங்க பாரு எப்படி இருந்த, பாரு பிச்சைக்கார மாதிரி. இல்ல நீ நல்லபடி என்ன நீ காப்பாத்திருக்க. மாமா இருக்கட்டும் மாமா. ஜில்லே, ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஒரு நல்ல சினிமா பார்த்து சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம் மாமா. சக்திக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணணும். தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே, சக்தி தியேட்டர் கூட்டிட்டு வாங்க. வாங்க சார். வணக்கம் டாக்டர். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. டாக்டர், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால சக்திக்கு எதுவும் ஆயிடாதே? நான் தான் சொன்னேனே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேஸ் தான். இருந்தாலும் இப்ப இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஈஸியா சரி பண்ணிடலாம். என்ன, மூளைக்கு பக்கத்துல இருக்கிறதால சின்ன டவுட், அவ்வளவுதான். மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், இது நீங்க ஏற்கனவே சொன்னதுதான். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல், அதான் உங்ககிட்ட கேட்டேன். பொதுவா சீரியஸ் ஆபரேஷன்னா பேஷண்ட் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க அந்த எண்ணத்துல தான் சக்தி கிட்ட சொன்னீங்களோன்னு எனக்கு தோணுது. உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. கேளுங்க கேளுங்க. இல்ல, பேஷண்ட் பயந்தாலும் கூட இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். நீங்க என்னடான்னா சக்தியை விட இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க. அது எனக்கு ஐ எம் சாரிங்க. நான் உங்களை குத்தம் சொல்றதா நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. டாக்டர், நீங்க சொன்னது தப்புன்னு நான் சொல்லல. சக்தியை கொஞ்ச நாள் கூட இருந்தே பார்த்தவனா, ரொம்ப தங்கமான பொண்ணு. யாருக்கு எந்த உதவினாலும் பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்து செய்வா. அதாவது யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை எப்படி தீர்க்கணும்னு நினைப்பாளே தவிர தனக்கு என்ன நேருன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டா. தன்னை பத்தி சிந்திக்க கூட மாட்டா. மத்தவங்க பிரச்சனை தீரணும், அதான் அவளுக்கு முக்கியம். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஆசைப்பட்டது எதுவும் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. அவ உயிருக்கு உயிரா நேசிச்ச அவங்க அப்பா அம்மாவே போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி அவ வாழ்க்கையில ஆசைப்பட்ட எதுவுமே இதுவரைக்கும் நடக்கல. எதுவுமே நடக்கல. ஆனாலும் தான் நினைச்சதை சாதிக்கணுங்கிற வெறி அவ மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்டவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்துல பயத்துல தான் உங்ககிட்ட கேட்டேன். பரவாயில்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி சக்தி எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கும் தெரியுங்க. நான் படிச்சு வளர்ந்து இந்த அளவுக்கு ஆளா இருக்கேன்னா அதுக்கு சக்தியோட அப்பா அம்மா செஞ்ச உதவிதான் காரணம். அவங்க உதவி செய்யலனா என் அப்பா அம்மாவால என்ன +2க்கு மேல படிக்க வச்சிருக்கவே முடியாது. எனக்கு படிப்பு மேல இருந்த இன்ட்ரெஸ்ட பார்த்துட்டு அவங்க தான்
என்னை தொடர்ந்து படிக்க வச்சு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு நான் சக்திக்கு தர ட்ரீட்மெண்ட்டையே என்னோட கடமையா நினைச்சுதான் சார் செய்யறேன். அதனால எப்படியாவது அவளை நான் காப்பாத்தி தான் ஆகணும். அதுதான் அவங்க குடும்பத்துக்கு நான் செய்யற நன்றி கடன். அதனால சக்திக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் நான் விட மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க சார். டாக்டர், இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி, வாங்க சக்தியை போய் பார்க்கலாம். டாக்டர், சக்தியை காணோம். என்ன சொல்ற? ஆமாங்க டாக்டர், நீங்க ஆபரேஷன் தேவையான ஏற்பாடு பண்ண சொன்னீங்களா? நான் போய் ரூம்ல பார்க்கும்போது சக்தியை காணோம். நானும் நாலா பக்கமா தேடிட்டேன், இங்க எங்கேயும் அவங்கள காணோம் டாக்டர். உடனே நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லி ஹாஸ்பிடல் ஃபுல்லா தேட. சரிங்க டாக்டர். செக்யூரிட்டி கிட்ட நீங்க போய் சக்தி வெளியில போனாளான்னு கேளுங்க. சரிங்க டாக்டர். சீக்கிரம் ஓகே போங்க. டாக்டர். சாரி சகுந்தலா, நான் நினைச்சது நடக்காம என் உயிர் போயிடக்கூடாது. அதனால இப்போதைக்கு எனக்கு ஆபரேஷன் வேண்டாம். சக்தி, என்ன என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டாலே? இப்ப இருக்கிற உடல்நிலையில எங்க போய் என்ன பண்ணுவாளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாதீங்க, சக்தியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். அவளுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. கடவுளே.